இந்த பதிவை வந்து அதிவேகமாக பகிருங்க. ஒரு அண்ணன் வந்துட்டு இப்போ நம்ம வந்து சேலத்துக்கு வந்திருக்கோம். ஒரு அண்ணன் வந்துட்டு மூச்சு பேச்சு இல்லாமல், ஆனால் மூச்சு இருக்குது, இப்படி வந்து ஒரு 3 நாளாக கிடக்கிறதா வந்து இங்கே உள்ள பொதுமக்கள் போகிறவங்க வரவங்க சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேலம் அரசு மருத்துவமனை இங்கே இருக்குது, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இங்கே இருக்குது, மற்றபடி அரசு அதிகாரிகள் எல்லோரும் இங்கே போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இங்கே ஒரு உயிர் இப்படி கிடக்கிறத எல்லாம் பார்த்துட்டு தான் போகிறாங்களே தவிர யாருமே வந்து இவருக்கு வந்து ஒரு இவரை வந்து ஆட்சிட்டு போயிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் பார்க்கணுன்ற அந்த எண்ணம் யாருக்குமே இல்லை. ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, மனிதநேயம் இருந்துச்சுன்னா இது மாதிரி ஒரு மனுஷனை பஸ் ஸ்டாண்டில் போட்டு வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. இப்போ எங்களை போல் சமூக ஆர்வலர் வந்து எடுத்து போட்டால் உடனே நாங்கள் எல்லோரும் குற்றவாளி ஆகிடுவோம், தப்பானவன் ஆகிடுவோம், இல்லை நாங்கள் வந்து அது பண்ணுறோம் இது பண்ணுறோங்கிறது எங்கள் மேலே வந்து தேவையில்லாத அவதூறுகளை பரப்புவாங்க. இது யார் பாப்பா? ஒரு பஸ் நிலையத்தில் ஒரு உயிர் வந்து போராடிக்கிட்டு இருக்கு, உடனே சொல்லுவீங்க, உடனே நீங்கள் தூக்கிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு. இதுக்கு எவ்வளோ ரூல்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தயவு சொல்கிறேன், இந்த மாதிரி பதிவு, இந்த மாதிரியான மனிதர்களை வந்து மாவட்ட நிர்வாகம், சேலத்து மாவட்ட நிர்வாகம் உடனடியாக அவரை வந்து மீட்டு எடுக்கணும். மீட்டு எடுத்து இவர் வந்து இவருடைய உயிருக்கு ரொம்ப இதான உயிர், இவர் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் இருக்குது. அண்ணே அண்ணே, என்ன ஊருங்கண்ணே? என்ன ஊர் நீங்க? ஏன்னா இங்க படுத்துருக்கீங்க? உங்க பேர் என்னண்ணே? பாருங்க, உயிர்லாம் இருக்கு, ஆனா 3 நாளா வந்து இப்படிதான் இருக்கிறாரு. அதனால தயவு செஞ்சு மாவட்ட நிர்வாகமோ இல்லை இங்கே உள்ளவங்க வந்து தயவு செஞ்சு இவர் வந்து மீட்டு எடுத்து, நான் வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவரை மீட்டு எடுக்கிறதுக்காக வந்திருந்தேன். இவரை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை வந்து ஒரு பஸ் நிலையத்தில் பப்ளிக்கில் கிடக்கிறாரு, சாதாரணமாக வந்து ஒரு பப்ளிக்கில் கிடக்கிறாரு. பக்கத்தில் அரசு மருத்துவமனை, இந்தாண்ட பக்கம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்குது. தயவு செஞ்சு இது மாதிரி உள்ளவங்கெல்லாம் மீட்டு ஒரு இடத்துல வச்சு பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லாத்தையுமே கேட்டுக்கிறேன். மக்களே நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிங்க, இது மாதிரி உள்ளவங்களெல்லாம் நாங்கள் மீட்டு எடுக்கிறதுக்கு தயவு செஞ்சு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து எங்களுக்கு ஒரு இடமும் கட்டிடமும் அமைச்சு கொடுக்க சொல்லுங்கள். நாங்களே அழைச்சிட்டு பார்த்துக்குறோம், அமைச்சு கொடுக்க சொல்லுங்கள். சும்மா வந்து இது மாதிரி உள்ளவங்கள ரோட்டில் போட்டு வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு இல்லம் வச்சு நடத்துகிறோம், மனநல காப்பா நடத்துகிறோம், சேவை செய்கிறோம், சோறு கொடுக்குறோம், அது பண்ணுறோம் இது பண்ணுறோம், நம்ம அலையிறோம். ஆனால் அது தாண்டி இங்கே பாருங்கள், ஒரு உயிர் கிடக்கு. தயவு செஞ்சு இந்த உயிரை காப்பாற்ற மாவட்ட நிர்வாகம் உடனே நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லிட்டு நான் பணி அன்போட சமூக ஆர்வலர் நான் வந்து பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.